எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நான் ஒரு டிஷ் செய்ய போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சுக்கா. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப மினிமமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. சிக்கன் சுக்கா செய்யறதுக்கு முதல் வெங்காயத்தை நல்லா வெட்டி பொரிச்சிடணும். போதுமான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி காஞ்சதுமே இப்போ நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை நல்லா கோல்டனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டனாக ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ தனியாக எடுத்து வச்சுக்குவோம். அடுத்தது சிக்கன் மேரினேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். நான் இங்கே 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். இந்த சிக்கனை இப்போ இங்கே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு மேரினேட் பண்ணிடலாம். சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்காக நான் என்னென்ன மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அரை கரண்டி சிக்கன் மசாலா, அரை கரண்டி மல்லித்தூள், அரை கரண்டி சில்லி பவுடர், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் சின்ன சீரகத்தூள், அரை டீஸ்பூன் பெரிய சீரகத்தூள். இப்போ அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். அரை கரண்டி பிளாக் பெப்பர் தூள், கூடவே தயிர். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ நல்லா மேரினேட் பண்ணிடலாம். நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை ஒரு 10 to 20 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். நீங்கள் எவ்வளோ நேரம் ரெஸ்ட்டில் விடுறீங்களோ அவ்வளோ அதோட டேஸ்ட்டு அதிகரிக்கும். நான் 20 மினிட்ஸ் இந்த சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நம்ம வெங்காயம் பொரிச்ச அதே எண்ணெயில் இந்த சிக்கனை போட்டு சமைக்க போகிறோம். பொரிச்ச வெங்காயம்லாம் போட்டு மேரினேட் பண்ணனால இந்த சிக்கன் அவ்வளோ வாசனையாக இருக்குது. ஃபுல்லாக சமைச்சதுக்கப்புறம் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ போதுமான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம சிக்கன் சமைக்கணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணி அரைச்சி இடிச்சு தான் செய்யணும்னு இல்லை. இப்படி ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு நல்ல டேஸ்டான சிக்கன்லாம் நம்ம செய்யலாம். எஸ்பெஷலி ஒர்க்கிங் அடல்ட்ஸ், அதுக்கப்புறம் பூஜாங்க தங்குறவங்களுக்குலாம் இந்த மாதிரி வீட்லேயே சமைச்சு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். பட் கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால நம்ம சமைக்க மாட்டோம். ஏன்னா சமைக்கிறதுனா கொஞ்சம் வேலை கூடனே. ஆனால் இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் நம்ம சமைச்சோன்னா நம்ம டெய்லியும் வீட்லேயே சாப்பிடலாம். அடிஷ்னலாக வேறு எதுவுமே ஆட் பண்ணல. மேரினேட் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் போட்டோமோ அதே இன்க்ரீடியன்ஸை தான் அப்படியே வச்சு நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதோட டேஸ்ட்டு, அந்த வாசனைலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு.